Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசென்ட்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும். அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து விவேக் ஆத்ரேயா. இவரோட பண்றாரு. இவரு யார் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இது மாரி சரிபத சனிவாரம், அன்டே சுந்தரனாக்கி இந்த படம்லாம் எடுத்த டைரக்டர் தான் பண்றாரு. அதோட ப்ரொடியூசர் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ். குட் பேட் அக்லியோட வெற்றிக்கு அப்புறம் ரஜினிகாந்தோட படம் பண்ற சான்சஸ் இருக்கு. அதே மாரியே ஜெயிலர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த படத்துல வந்து ஷாருக் கான் வந்து ஒரு கேமியோ பண்றதா இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. அது கம்ப்ளீட் ஒரு ரூமர் தான். அவன் அப்டேட் பண்ண உடனே வந்து அப்டேட் பண்ணிட்டோம் நாங்க. அதே மாரி வந்து ஜெயிலர் 2ல பாலாவோட கேமியோ போன வீடியோ ரூமர்ன்னு சொல்லியிருந்தோம். இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா, ரூமர்லாம் கிடையாது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுபோக வந்து 2 தடவ படத்துல வருவாரு. ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வென்ஸும் இருக்கு பாலாயாக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் கமலஹாசன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, கமலஹாசன் சாரோட தக் லைஃப் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. மூவியோடைய ரன் டைம் வந்து 2 மணி நேரம் 48 நிமிஷம் குடுக்குறாங்க. மூவியோட சர்டிஃபிகேட் வந்து யூ பார் ஏ குடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட இன்னொரு பாட்டு சுகர் பேபி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதையும் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ விஜயோடைய ஜனநாயகன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, அதில வந்து பகவான் கேசரியோட காப்பியா இருக்குன்னு சொல்லி லீக் இமேஜஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்பல்லாம் கிடையாது. பகவான் கேசரி காப்பி கிடையாது. இதில வந்து ஒரே ஒரு சீன் மட்டும் வச்சுருக்காங்க பகவான் கேசரி வந்து. அதில ஒரு குட் டச், பேட் டச்னு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் மட்டும் இந்த படத்துல நாங்க அப்படியே எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆக்டர் அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் குமார் வந்து இவர் ரேசிங்ல பிஸியா இருக்கனால பெரிய அப்டேட்ஸ் இல்ல. ஆனா வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அஜித் சார்ட்ட வந்து ஒரு ஒன் லைன் சொல்லியிருக்காரு. அது வந்து அஜித் சாருக்கு ஓகே சொன்னாரு அப்படின்னா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போச்சு அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் இருக்க ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு அஜித் சாரோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா லோகேஷ் வந்து நல்லா அமைச்சு குடுத்துருவாரு. சூர்யா சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வாடிவாசல் இந்த படத்துடைய ரிலீஸ் வந்து ஒண்ணு 2026 தீபாவளியில இருக்கும். இல்லன்னா பொங்கல் 2027ல இருக்கும் அப்படின்றது. பொங்கல் 2027ல வர்றது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும்னு சொல்லி என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா, ஜல்லிக்கட்ட பேஸ் பண்ண படம் ஒரு பொங்கல் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. அதுபோக சூர்யா 46 பூஜா போட்டுட்டாங்க. அப்புறம் வந்து விக்ரம் சார பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு எஸ்எஸ்எம்பி 29 அதாவது இப்ப ராஜமௌழி எடுக்கிற மகேஷ் பாபு ஃபிலிம் இருக்குல்ல, அந்த ஃபிலிம்ல வந்து 29வது ஃபிலிம் அவங்க மகேஷ் பாபுக்கு. அந்த படத்துல வந்து விக்ரம் வந்து ஒரு கேமியோ பண்ற சான்சஸ் ஹையா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தனுஷ பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குபேரா இந்த ஆடியோ லான்ச் வந்து ஜூன் 1ஆம் தேதி நினைக்கிறேன் சான்சஸ் ஹையா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் மெட்ராசி இந்த படம் வந்து ஏஆர் டைரக்டர் இருக்கார்ல, இந்த படம் வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு 15 நாள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. வித்யுத் ஜாவாலோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ஃபைட் ஒண்ணு இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்றது தான் நியூஸு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ்லேருந்து நாங்க சொல்றோம். விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்பிடின்னா, ஏஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. எஸ்டிஆர் 51 ஷூட் வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, வர செப்டம்பர் அன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்றதா இருக்கு அப்பிடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்டர் கார்த்திய பத்தி பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே இல்ல. வாங்க மிஸ்டர் அப்டேட்ஸ் பார்க்கலாம். இரும்பு திரை 2 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து மித்ரனும் விஷாலும் வந்து சேர்ந்து பண்றாங்க. அது வந்து கண்டிப்பா இரும்பு திரை தானான்றது தெரியாது. ஆனா இரும்பு திரை 2 ஆக சான்ஸ் ஹையா இருக்குன்னு சொல்றாங்க. 3 பிஹெச்கேன்னு ஒரு படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. விஜய் ஆண்டனியோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாயர் அப்படின்னு சொல்லி படம். அந்த படம் ஜோஷ்வான்றவர் இருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஜென்டில் வுமன் அப்படின்ற படம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. காஜல் அகர்வால் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ராமாயணா ஃபிலிம்ல வந்து நடிக்க சான்சஸ் ஹையா இருக்கு. நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மன் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தில வந்து அவங்க டியூவல் ரோல் ப்ளே பண்றாங்க. ஒண்ணு அம்மனாவும், இன்னொன்னு வந்து ஒரு போலீஸ் கேரக்டராவும் ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஆவேசம் 2 எல்லாருக்கும் புடிச்ச அந்த ஆவேசம் 2 உடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போய்க்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.